السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. صدق الله مولانا العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் முழு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவித்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபஅத் தாபீஈன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை எல்லாம் ஒரு கண்ணியமான மாதத்திலே அமரச் செய்திருக்கின்றான். அந்த மாதத்தை பற்றி ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, இந்த மாதம் பரக்கத்துடைய மாதம், நீங்கள் பரக்கத்தான வாழ்க்கை வாழ்வதை அல்லாஹ்விடத்திலே வேண்டக்கூடிய மாதம் இந்த மாதம். இதோடு தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதங்களிலும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தான வாழ்க்கையை நீங்கள் தேடுங்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த வரக்கூடிய ரமலானிலே நீங்கள் அதற்குண்டான வணக்க வழிபாடுகளை செய்வதற்குண்டான உடல் சக்தியையும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மாதங்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்ற பொழுது, ஒரு வருடத்திற்கு 12 மாதங்களாக அல்லாஹ்விடத்திலே கணக்கிடப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதம். அந்த மாதத்திலே நீங்கள் ஒருவருக்கொருவர் கொலை செய்து கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் நீங்கள் துன்பப்படுத்திக் கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் நீங்கள் எந்த விஷயத்திலும் நீங்கள் கருத்து வேற்றுமை கொண்டுவிட வேண்டாம் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய அருமறையாம் திருமறையின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். அதிலே ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், காலத்தினுடைய சூழ்ச்சிக்கேற்ப
இந்த வானமும் சரி பூமியும் சரி படைக்கப்பட்ட படைப்பினங்களும் சரி படைத்த நாளிலிருந்து இன்று வரையிலும் அவைகள் ஒவ்வொரு மாதத்தினுடைய கணக்கில் மாறுபட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பூமியும் வானமும் அதற்கருத்தான பாதையிலே அது சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. இந்த 12 மாதத்திலே 4 மாதத்தை மட்டும் அல்லாஹு தஆலா இதிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், பரக்கத்தான வாழ்க்கையை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்பதைத்தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்காட்டிவிட்டு, அந்த மாதம் என்ன மாதம் தெரியுமா? துல்காதாவும் துல்ஹஜ்ஜும் முஹர்ரமும் ரஜபுமாகும் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, அது ஷஅபானுக்கும் ஜமாத்துல் ஆஹிருக்கும் இடையில் இருக்கக்கூடிய மாதம் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஹஜ்ரத் அபூ பக்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முஜீபத்துல் பாஹிலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை அவர்களை வந்து சந்தித்து விட்டு செல்கின்றார்கள். மறுபடியும் அதே மாதிரி அடுத்த வருடம் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த முஜீபத்துல் பாஹிலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சந்திக்கின்ற பொழுது ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடையாளம் தெரியவில்லை. என்னை யாரென்று தெரிகின்றதா என்பதாக முஜீபத்துல் பாஹிலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள். தாங்கள் யார் என்பதை நான் அறியவில்லை என்பதாக கூறுகின்ற பொழுது, நான் தான் அல் பாஹிலி என்பதாக அவர் கூறி, நான் சென்ற வருடம் உங்களை நான் சந்தித்து விட்டு சென்றேன் என்பதாக அவர்கள் கூறுகின்ற பொழுது, ஏன் நீங்கள் இப்படி இந்த அளவிற்கு நீங்கள் விழுந்திருக்கின்றீர்களே, காரணம் என்ன என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் கேட்கின்றார்கள். அப்பொழுது முஜீபத்துல் பாஹிலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், தங்களிடத்தில் இருக்குகின்ற வரை நான் அதிகமாக உணவுகளை நான் எடுத்துக்கொண்டேன். இப்பொழுது நான் இரவில் மட்டும்தான், எப்பொழுது உங்களை பிரிந்து சென்று விட்டேனோ அன்றிலிருந்து இரவில் மட்டும்தான் நான் உணவை எடுத்துக்கொள்கின்றேன் என்பதாக ஹஜ்ரத் முஜீபத்துல் பாஹிலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்ற பொழுது, ஏன் நீங்கள் உங்களை அதிகமாக துன்பப்படுத்திக் கொள்கின்றீர்கள்? நீங்கள் உங்களால் முடிந்தால் நல்ல மாதங்களிலே நோன்பை வையுங்கள், விட்டுவிடுங்கள். அதுபோன்று நோன்பை வையுங்கள், விட்டுவிடுங்கள். அதுபோன்று நோன்பை வையுங்கள், விட்டுவிடுங்கள் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஜீபத்துல் பாஹிலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கூறுகின்றார்கள். அப்பொழுது முஜீபத்துல் பாஹிலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு உடலிலே சக்தி இருக்குகின்றது, மேலும் அதிகப்படுத்துங்கள் என்பதாக அவர்கள் கூறுகின்ற பொழுது, மாதத்திலே நீங்கள் ஒரு நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக கூறுகின்றார்கள். மறுபடியும் அவர்கள் அதிகப்படுத்துங்கள் என்பதாக கேட்கின்றார்கள். நீங்கள் மாதத்தில் 2 நோன்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக கூறுகின்றார்கள். மறுபடியும் நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கின்றார்கள். நீங்கள் 3 நோன்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விரல்களை இடைவெளி விட்டு காட்டினார்கள் என்பதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அபூ தாவூதிலும் அஹ்மது போன்ற கிதாபுகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நாம் நம்மை வருத்தி கொள்ளக்கூடாது. நல்ல மாதம்தான், பரக்கத்தான மாதம்தான். இதிலே நான் அதிகமாக நோன்பை நோக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்களை நாம் அதிகம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வம் நம்மிடத்திலே இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்களால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு வணக்க வழிபாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். ஒரு தடவை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய பிறை தென்பட்ட உடனே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜபிலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, நாங்கள் ரமலானை அடைவதற்கு எங்களுக்கு கிருபை செய்வாயாக என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்பதாக அஹ்மது போன்ற கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டு இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மேலும் அதுபோன்று ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை இதையும் ஹஸ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதம் துவங்கி விட்டாலே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்ற துஆவை அதிகமாக அவர்கள் பிரார்த்தனையிலே சேர்த்துக் கொள்வார்கள். எப்பொழுதும் இந்த துஆவை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக ஹஸ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தியை ஹஸ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம்முடைய கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். இப்படி இந்த ரஜபுடைய மாதம் இருக்குகின்றதே, இது ஒரு பரக்கத்தான மாதம். இந்த மாதத்திலே நாம் பரக்கத்தான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பரக்கத்தான வாழ்க்கையை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தேட வேண்டும் என்பதைத்தான் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகின்றார். ஹஸ்ரத் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்ற பொழுது வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து, நான் எங்கே இருந்தாலும் அல்லாஹு தஆலா என்னை நற்பாக்கியம் உள்ளவனாக ஆக்கியிருக்கின்றான் என்பதாக ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் ஹஸ்ரத் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் ஃபதஸ்தவைத அன்த வமம் மஅக அலல் ஃபுல்கி ஃபகுலில் ஹம்துலில்லாஹி அல்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலை செய்து அதிலே அவர்களை ஜோடிகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அதுபோன்று சென்றார்கள். அநியாயக்காரர்களிடமிருந்து எங்களை நீங்கள் காப்பாற்றி விட்டாயே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்பதாக அவர்கள் துஆ செய்ததோடு மட்டுமல்லாமல் பாக்கியம் பெற்ற இறங்கக்கூடிய அந்த தலத்திலே எங்களை இறங்க வைத்தானே, அதற்கு அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே என்பதாக அவர்களும் பிரார்த்தித்ததை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலம் நமக்கு கூறி காட்டுகின்றார். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் அவர்களுக்குண்டான அந்த நற்செய்தி கூறியதை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். வபஷர்னாஹு அலைஹி வ அலா ஆலி இஸ்ஹாக وبشرناه بإسحاق نبيا من الصالحين وباركنا عليه وعلى آل إسحاق என்பதாகவும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த இரண்டு ஆயத்துக்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நற்செய்தி கூறியதாக அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். நல்லோர்களுக்கு நபியாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் உங்களுக்கு நபியாக தருவதாக நன்மாராயம் கூறுகின்றோம் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறிவிட்டு இன்னும் அவர்கள் மீது நாம் பாக்கியத்தை பொழிந்துள்ளோம், அவர்களுக்கு நாம் பரக்கத்தை ஏற்படுத்தியுள்ளோம் என்பதையும் ஹஸ்ரத் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துஆ செய்ததையும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டதையும் அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த பரக்கத் பொருந்திய மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தான வாழ்க்கையை கேட்க வேண்டும். நாம் வாழுகின்ற காலமெல்லாம் பரக்கத்தான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதையே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போன்ற சரிதைகள் மூலமாக நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவும் எப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுப செய்தி சொன்னானோ, எப்படி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களை நல்ல விதமாக காப்பாற்றி நற்பாக்கியம் உள்ள இடத்திலே எங்களை நீ இறக்கினாயோ என்று துஆ செய்தார்களோ, அதுபோன்று நீங்கள் நல்ல விஷயத்திற்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு கற்றுத் தருகின்றார்.
ஒரு தடவை ஹஸ்ரத் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பலவிதமான நிஅமத்துகளை வழங்கி இருந்தாலும் ஒரு சில காலங்கள் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அதற்கு பின்னாலும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பரக்கத்தான வாழ்க்கையை தந்தான். அந்த பரக்கத்தான வாழ்க்கை எப்படி இருந்ததென்றால் ஒரு அரசை அமைக்கக்கூடிய நிலைமைக்கு அல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையை பரக்கத்தாக்கினார். அப்படிப்பட்ட ஹஸ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருமுறை குளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் மீது ஒரு தங்கத்தில் உண்டான ஒரு புறா அவர்கள் மீது வந்து அமர்கின்றது. அதை உடனே அவர்கள் ஒரு துணியை போர்த்தி அதை பிடித்துக் கொள்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்கின்றான், உனக்கு கொடுத்த அந்த நிஅமத்துகள், அருட்கொடைகள், பரக்கத்துகள் போதாதா என்பதாக அல்லாஹு தஆலா ஹஸ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்கின்ற பொழுது ஹஸ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உன்னுடைய நிஅமத்துகளை கொண்டு நான் பொருந்திக் கொண்டேன், நீ கொடுக்கக்கூடிய அந்த அருட்கொடைகளை கொண்டு நான் பொருந்திக் கொண்டேன். இருந்தாலும் உன்னுடைய பரக்கத்தில் இருந்து நான் விரக்தி அடையவில்லை, உன்னுடைய பரக்கத்தை நான் எதிர்பார்க்குகின்றேன் என்பதாக ஹஸ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய செய்தியை ஹஸ்ரத் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் மிஸ்காத் போன்ற அந்த கிதாபுகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பரக்கத்தான வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்க வேண்டும்? பரக்கத்தான வாழ்க்கை என்றால் என்ன? நாம் நல்ல சுகபோகமாக வாழ்வது பரக்கத்தான வாழ்க்கை இல்லை. முழுமையான ஈமான் நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அது முதலிலே நமக்கு கிடைக்கக்கூடிய பரக்கத். அதுதான் வாழ்க்கையிலே நம்மை சரியான நேர்வழியிலே கொண்டு செல்லக்கூடிய பரக்கத் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டிவிட்டு மேலும் இரண்டாவது பரக்கத் என்ன தெரியுமா? நம்முடைய உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ்விடத்திலே பல நன்மைகளை நமக்கு பெற்றுத் தருகின்றது. அது ஒரு பரக்கத் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நாம் செய்யக்கூடிய அந்த அமல்களிலே நம்முடைய இறையச்சம், உள்ளச்சம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த பயபக்தியோடு நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டும். அது நமக்கு கிடைக்கக்கூடிய பரக்கத். அதோடு மட்டுமல்லாமல் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலே பிறருக்கு கொடுக்கும்படி நம்மை அமைத்திருக்கின்றானே, அதுவும் மிகப்பெரிய பரக்கத் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டிவிட்டு மேலும் நாம் மனதோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையும் பரக்கத்தான வாழ்க்கை. இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு அழகான மனைவியையும் அழகான குடும்பங்களையும் அழகான பிள்ளை செல்வங்களையும் கொடுப்பது மிகப்பெரிய பரக்கத். அப்படிப்பட்ட சாலிகான மனைவி என்றால் யார் தெரியுமா? கணவனுக்கு கட்டுப்பட்டு அவருடைய சொல் செயல்களை முன்னிறுத்தி ஆலோசனை கொடுக்கக்கூடியவளே நற்பாக்கியம் உள்ள மனைவி என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்காட்டிவிட்டு இதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அமைத்துக் கொள்வோமேயானால் அதுதான் பரக்கத்தான வாழ்க்கை. அப்படிப்பட்ட அந்த பரக்கத்தான வாழ்க்கையைத்தான் ஒவ்வொரு மூமினும் அடைய வேண்டும் என்பதைத்தான் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகின்றார். ஒரு தடவை ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உஹது போரிலே தன்னுடைய தந்தை ஷஹீதாகியதை நினைத்து அவர்கள் மிகப்பெரிய கடனிலே என்னை விட்டு சென்று விட்டார்கள் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னால் நிற்கின்றார்கள். யாரெல்லாம் ஹஸ்ரத் அப்துல்லா அவர்களுக்கு கடன் கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாம் ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே எங்களுடைய கடனுக்கு உரிமை கோர வேண்டும் என்பதாக அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அரவணைத்து நிற்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்னிடத்திலே எதுவும் இல்லை என்பதாக கூறி ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சிக்கு வரவழைக்கின்றார்கள். அப்பொழுது ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அவரிடத்திலே இருக்கக்கூடிய அந்த பேரிச்சம்பழ தோட்டத்திலிருந்து நீங்கள் பேரிச்சம்பழத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களவுக்கு எந்த அளவிற்கு நீங்கள் கடன் தொகை பெற வேண்டுமோ அதை பெற்றுக்கொண்டு மீதமும் உங்களுக்கு கடன் தொகை இருக்குமேயானால் அந்த கடனை நீங்கள் அல்லாஹ்வுக்காக நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிருக்காக அவருக்காக சிபாரிசு செய்கின்றார்கள். அந்த நேரத்திலே
அந்த கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் இல்லை இல்லை, எங்களுக்கு அத்தனை கடனையும் தந்துவிடாக வேண்டும், நாங்கள் மன்னிக்க முடியாது என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கூறுகின்ற பொழுது, ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் இருக்கக்கூடிய பெருச்சம்பளத்தை கொடுக்காமல் மறுநாள் நான் சந்திக்குகின்றேன் என்பதாக கூறி ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள். மறுநாள் காலையிலே ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தோட்டத்திற்கு வருகின்றார்கள். தோட்டத்திலே வந்து அந்த பேரித்தம் மரத்தினுடைய கனிகளை பார்த்து அவர்கள் சுற்றி வந்த வண்ணமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள். யா அல்லாஹ், இந்த ஜாபிருடைய இந்த பேரித்தம் பழத்திலே நீ பரக்கத்தை செய்வாயாக என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். அதுபோன்று அந்த பழத்தை அவர்கள் கடன் தீருகின்ற வரை அள்ளி அள்ளி கொடுக்குகின்றார்கள். அத்தனை கடன்களும் தீர்ந்து விட்டது. மேல் மிச்சமாக அந்த மரத்திலே பழங்கள் இருந்தன என்பதாக ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை ஹஸ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். இப்படி இந்த பரக்கத்துகளுக்காக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களுக்கு நீங்கள் பரக்கத்தை கேளுங்கள் என்பதை இந்த விஷயத்தின் மூலமாக கற்றுத் தருகின்றார்கள். ஒரு தடவை அப்துல்லா இப்னு பிஷ்ர் என்ற நபித்தோழர் கூறுகின்றார், ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை எங்களுக்கு வீட்டிற்கு விருந்துக்கு வருகின்றார்கள். விருந்து உண்ணிவிட்டு அவர்கள் வீட்டை விட்டு கிளம்புகின்ற பொழுது அந்த ஒட்டகத்தினுடைய கயிற்றை என்னுடைய தந்தை, அதாவது பிஷ்ர் என்ற அந்த சஹாபி பிடித்து கொண்டார்கள். பிடித்து கொண்டு, நீங்கள் உணவருந்து விட்டு செல்கின்றீர்களே, இந்த உணவிற்காக பரக்கத்திற்காக எங்களுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டவுடனே ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். யா அல்லாஹ், இவர்களுக்கு வழங்கியதிலே மேல் மிச்சமாக நீ அவர்களுக்கு வழங்குவாயாக, இவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விஷயங்களுக்கும் நீ அருள் புரிவாயாக என்பதாக அவர்கள் துஆ செய்தார்கள். அவர்களுடைய பரம்பரை இன்று நாள் வரைக்கும் அவர்கள் பரக்கத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஹஸ்ரத் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். இப்படி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு பரக்கத்தான வாழ்க்கை வாழ வேண்டும், நீங்கள் பரக்கத்தை அல்லாஹ்விடத்திலே இப்படித்தான் கேட்க வேண்டும் என்பதையும் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுபோன்ற அந்த செய்தியின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். ஒரு தடவை ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உம்மு சுலைம் அவர்களும் அவருடைய உம்மு சுலைம் அவருடைய மகனார் தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய தாயார் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து, தூதரே, என்னுடைய சேவகர், உங்களுடைய சேவகராக இருக்கக்கூடிய எனது மகன் அனஸுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் துஆவுக்காக வேண்டுகின்றார்கள். ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். யா அல்லாஹ், இந்த அனஸுக்கு உன் புறத்தில் உண்டான செல்வத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் அதிகமாக நீ வழங்கிடுவாயாக, அதிலே நீ மென்மேலும் பரக்கத்தை செய்துவாயாக என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்திற்காக பிரார்த்தித்தார்கள், துஆ செய்தார்கள் என்பதாக ஹஸ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். அதுபோன்று அவர்களுடைய வாழ்நாளிலே அவர்களுக்கு பரக்கத்தான மனைவி கிடைத்ததாக வரலாற்றிலே குறிப்பிடுகின்றார்கள். அவருடைய நன்மையான காரியங்கள் அத்தனை விஷயங்களிலும் ஒரு முன்மாதிரியாக அவர்களுக்கு எல்லா விதைகளும் உறுதுணையாக அவர்கள் இருந்தார்கள் என்பதாக வரலாற்றிலே நமக்கு குறிப்பிடப்படுகின்றது. இப்படிப்பட்ட அந்த பரக்கத்தான துஆவை நாம் எப்பொழுதும் தவறவிட்டுவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்தான வாழ்க்கை வர வேண்டும் என்ற அந்த சிந்தனை நம்மிடத்திலே வந்து ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை நாம் நாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற செய்தியில் இருந்து நமக்கு கூறி காட்டுகின்றார்கள். ஒரு தடவை சஹாபாக்களுடைய கூட்டத்திற்கு மத்தியிலே ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்குகின்றார்களா என்பதாக கேட்குகின்ற பொழுது அபூ தஹதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பதா
நாங்கள் எப்படி அல்லாஹ்விற்கு கடன் கொடுக்க முடியும் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வினா கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நிரந்தரமான உங்களுக்கு வரக்கூடிய நன்மையுள்ள தர்மத்தை நீங்கள் செய்யுங்கள், அதுவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய அழகிய கடன் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய உடனே அவரிடத்தில் இருக்கக்கூடிய 600 பேரிச்ச மரங்கள் கொண்ட ஒரு தோட்டத்தினுடைய சாவியை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒப்படைக்குகின்றார்கள். நான் அல்லாஹ்வுக்கு அழகிய கடனாக இதை கொடுக்குகின்றேன் என்பதாக ஹஸ்ரத் அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒப்படைக்குகின்றார்கள். ஒப்படைத்துவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் வாசல் அருகிலே வந்து நின்று அவர்களுடைய மனைவி உம்மு தஹ்தாஹே, நான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரித்தம்பழ தோட்டத்தை அல்லாஹ்விற்கு நான் கடன் கொடுத்து விட்டேன், ஆகவே நீங்கள் எதுவும் சொல்லாமல் நீங்கள் எழுந்து வாருங்கள் என்பதாக உம்மு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறிய செய்தியை தஃப்சீர் இப்னு கஸீரிலே பதிவு செய்யக்கூடிய அந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிந்தது. இப்படி சஹாபாக்கள் நிரந்தரமான தர்மங்கள் நமக்கு கிடைப்பது, நிரந்தரமான தர்மங்கள் அல்லாஹ்வுக்கு செய்வதற்கும் அதுபோன்று நல்ல நன்மைகள் நமக்கு வந்து சேருவதற்கும் பரக்கத்தான வாழ்க்கை நாம் அடைந்து கொள்வதற்கும் எந்த அளவிற்கெல்லாம் அவர்கள் தியாகம் செய்திருக்கின்றார்கள், அவர்களுடைய அந்த பரக்கத்தான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்பதற்காக எதையெல்லாம் அள்ளி தான தர்மங்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்குகின்ற பொழுது நிச்சயமாக நாமும் அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தான வாழ்க்கையை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் உள்ள வாழ்க்கையாக கேட்க வேண்டும் என்பதை இந்த இதுபோன்ற சம்பவத்தின் மூலமாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ஒரு தடவை அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அல் அஸ்தஇ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதுபோன்ற ஃபத்ஹே மக்காவினை போது இவர்கள் ஒரு சில விஷயங்களை கனவில் காணுகின்றார்கள். அந்த நேரத்திலே மிகப்பெரிய ஒரு தோட்டம், அந்த தோட்டத்திலே தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் மரகதத்தினாலும் அந்த தோட்டங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அலங்கரிக்கப்பட்ட அந்த தோட்டத்தை அவர்கள் பார்க்குகின்றார்கள். இது யாருடைய தோட்டம் என்பதாக அந்த நேரத்தில் கேட்குகின்ற பொழுது அந்த தோட்டத்தின் உள்ளிருந்து ஹஸ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். இதை பார்த்தவுடனே ஹஸ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்னு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கூறுகின்றார்கள், இந்த தோட்டம் இருக்கின்றதே அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்த தோட்டம். எப்படி அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக கடனாக வணங்கினார்களோ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மறுமையிலே அவர்களுக்கு இதைவிட பிரகாசமான பிரம்மாண்டமான ஒரு தோட்டத்தை அல்லாஹ் தஆலா தயார் செய்து வைத்திருக்கின்றான். அதுதான் இந்த தோட்டம் என்பதை ஹஸ்ரத் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறிய செய்தியை ரிஜாலுல் ஹவுலர் என்ற அந்த கிதாபிலும் உஸூத்துல் காஃபா என்ற அந்த கிதாபிலும் அது பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகின்றது. இப்படி எல்லா விஷயங்களையும் நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் சஹாபாக்களும் சரி நபிமார்களும் சரி எங்களுக்கு நீ என்ன நியமத்துகள் கொடுத்தாலும் சரி அந்த நியமத்துகள் பரக்கத்தோடு இருக்க வேண்டும், பரக்கத்தான நியமத்துகள் இருக்க வேண்டும், பரக்கத்தான வாழ்க்கை இருக்க வேண்டும், பரக்கத்தான ஆயுள் இருக்க வேண்டும், பரக்கத்தான நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் மற்ற நபிமார்களும் கேட்டிருக்கின்றார்கள். இதுபோன்றுதான் நாமும் கேட்க வேண்டும் என்பதைத்தான் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். இதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதம் துவங்கியது முதல் ரமலானை அடைகின்ற வரை ரமலானிலும் சரி நாம் எல்லா நேரங்களிலும் பரக்கத்தான வாழ்வையை கேட்டு நம்முடைய வாழ்க்கை வாழுகின்ற காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாகவும் பரக்கத் பொருந்திய வாழ்க்கையை பெற்றவர்களாகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்து நல்ல முறையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முடித்து அல்லாஹ்விடத்திலே நற்பேர் பாக்கியம் உள்ள நல்லவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு அல்லாஹ் கிருபை செய்ய தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.